உஜ்ஜயினி ராஜ்யத்தை விக்ரமாதித்த மகாராஜா ஆட்சி செய்து வந்தார். மிகவும் புத்திசாலி, தைரியசாலியான அவர் மக்களின் குறைகளை கேட்டு அவற்றை திறமையுடன் நிவர்த்தி செய்து வந்தார். அவர் ஆட்சியில் மக்கள் மகிழ்வுடன் இருந்தார்கள். ஒரு நாள் அரசருடைய சபைக்கு ஒரு முனிவர் வருகை தந்தார். அவரை அன்புடன் வரவேற்ற விக்ரமாதித்தர், முனிவரே, தாங்கள் என்னை பார்க்க வந்த காரணம் என்ன? அரசே, இந்த அபூர்வ மாம்பழத்தை தங்களுக்கு பரிசளிக்கவே எடுத்து வந்தேன். தங்கள் அன்புக்கு மிகவும் நன்றி முனிவரே. முனிவர் சென்றவுடன் விக்ரமாதித்தர் அந்த பழத்தை சாப்பிடாமல் ஒரு பெட்டிக்குள் பூட்டி வைத்தார். மிகவும் அற்புதமான மாம்பழம் என்று கூறினார். சாப்பிட மனமே இல்லை. இதை பத்திரமாக வைத்திருப்போம். தினமும் அந்த முனிவர் அரசவைக்கு வர ஆரம்பித்தார். மாம்பழமும் தினமும் கொடுத்தார். அரசர் அனைத்தையும் பெட்டிக்குள் பத்திரமாக பூட்டி வைத்திருந்தார். ஒரு நாள், இந்த முனிவர் எதற்காக நமக்கு மாம்பழம் கொண்டு வந்து கொடுக்கிறார் என்றே தெரியவில்லையே. யோசித்தபடியே அன்று முனிவர் கொடுத்த மாம்பழத்தை பெட்டிக்குள் வைப்பதற்காக எடுத்துக்கொண்டு சென்றார் அரசர். அப்போது ஒரு குரங்கு மரத்தில் இருந்து குதித்து வந்து அரசர் கையில் இருந்த மாம்பழத்தை பறித்துக் கொண்டு சென்றது. அரசர் அதை பிடிக்கும் முன் அதை கடித்தும் விட்டது. என்ன, மாம்பழத்திற்குள் விலை உயர்ந்த மரகதமணியா? ஆச்சரியமடைந்த அரசர் அனைத்து மாம்பழங்களையும் வெட்டி பார்த்தார். அனைத்திலிருந்தும் அவருக்கு மரகதமணி கிடைத்தது. மறுநாள் முனிவர் வந்தவுடன், முனிவரே, தாங்கள் எனக்கு விலை உயர்ந்த மரகதமணிகளை அளித்த நோக்கம் என்ன? அரசே, நான் ஒரு யாகம் செய்கிறேன், காளி தேவிக்காக. அதற்கு உங்களுடைய உதவி தேவை. என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள் முனிவரே. தாங்கள் இன்று இரவு சுடுகாட்டிற்கு வாருங்கள், நான் அப்போது கூறுகிறேன். அரசரும் இரவு முனிவர் கூறியபடி சுடுகாட்டிற்கு சென்றார். அரசே, இங்கிருந்து சில மைல் தொலைவில் ஒரு முருங்கை மரம் இருக்கிறது. அதில் இறந்த மனிதனுடைய உடல் ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதை தாங்கள் இங்கே எடுத்து வர வேண்டும். அப்போதுதான் என் பூஜை நிறைவேறும். அரசரும் சிறிது தூரம் நடந்து சென்று முருங்கை மரத்தை கண்டுபிடித்தார். மரத்தின் மீது ஏறி அங்கே தொங்கிக் கொண்டிருந்த உடலை கீழே எடுத்து வந்தார். உடலை தோளில் சுமந்து கொண்டு நடக்க ஆரம்பித்தார். திடீரென்று ஒரு சிரிப்பு சத்தம். அரசர் யாரது என்று திரும்பி பார்த்தால் அவர் தோளிலிருந்து உடல்தான் சிரித்தது என்று அவருக்கு புரிந்தது. ஏன் சிரிக்கிறாய்? அரசர் கேட்டதுதான் தாமதம். அந்த உடல் அவர் மேல் இருந்து பறந்து சென்று திரும்பவும் மரத்தில் தொங்கியது. மனம் தளராத அரசர் அதை திரும்பவும் தன் முதுகில் சுமந்து வந்தார். அப்போது அந்த உடல், அரசே, நான் ஒரு வேதாளம். அந்த முனிவர் உங்களை காளிக்கு பலி கொடுக்கத்தான் இங்கே அழைத்திருக்கிறார். நான் உங்களிடம் சில கேள்விகள் கேட்பேன். தாங்கள் அதற்கு சரியான பதிலை கூற வேண்டும். தவறாக கூறினால் தங்கள் தலை வெடித்து சிதறி தாங்கள் இறந்து விடுவீர்கள். சரியாக கூறினால் நான் திரும்பவும் மரத்தின் மீது ஏறிக்கொள்வேன். முடிவை நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள். அனைத்திற்கும் சரியான விடை கூறினால் முனிவரிடமிருந்து நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று கூறியது. அரசரும் அதற்கு ஒத்துக்கொண்டார். வேதாளமும் முதல் கேள்வியை அரசரிடம் கேட்க ஆரம்பித்தது.